நஷ்டத்தில் இயங்கும் பாசிக் நிறுவனம் மூடப்படுகிறது. புதுச்சேரி அரசு சார்பு நிறுவனமான பாசிக் வேளாண் துறைக்கு தேவையான இடுபொருட்கள், உரம் மற்றும் குடிநீரை வழங்கி வந்தது. இந்த நிறுவனம் தொடர்ந்து நஷ்டத்தில் இயங்கியதால் ஊழியர்களுக்கு பல மாதங்கள் சம்பளம் வழங்கப்படவில்லை. நிலுவை சம்பளம் கேட்டு ஊழியர்கள் போராட்டம் நடத்தி வந்தனர். இந்த நிலையில் பாசிக் நிறுவனத்தை அதிகாரப்பூர்வமாக மூட அரசு திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பாக மதிப்பாய்வு கூட்டம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தலைமை செயலாளர் சரத் சவுகான் தலைமையில் நடந்தது. இதில் பாசிக் நிறுவனத்தை மூடுவது தொடர்பான விவகாரங்களை கவனிக்கும் பணியை வேளாண் துறையின் மூத்த அதிகாரி ஒருவருக்கு வழங்க தலைமை செயலாளர் உத்தரவிட்டார். மேலும் இந்த நிறுவனம் தொடர்பாக சென்னை ஹைகோர்ட்டில் நிலுவையில் உள்ள மனுக்கள் தொடர்பாகவும் நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட்டார். இதற்கான அதிகாரியாக கூடுதல் வேளாண் தரக்கட்டுப்பாடு இயக்குனர் ஜெயசங்கர் நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் தனது வழக்கமான பணிகளுடன் கூடுதலாக பாசிக் நிறுவனம் மூடுவது தொடர்பான அனைத்து விஷயங்களையும் கவனிப்பார். இந்த பணிகள் முடியும் வரை வேளாண் துறை துணை இயக்குநர்களின் சேவைகளை பெறுவார். அதற்கேற்ப அவர் தனது மட்டத்தில் உத்தரவுகளை வெளியிடலாம். இதற்கான உத்தரவை வேளாண் துறை இயக்குனர் வசந்தகுமார் பிறப்பித்துள்ளார்.